ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆக்டிங் டியூட்டி வந்திருக்கோம். எப்படி சொல்கிறதுனா ஹோண்டா சிட்டி, ஓகேங்களா. ஹோண்டா சிட்டியில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஆக்டிங் டியூட்டி வந்திருக்கோம், ஓகேங்களா. இது பேக் சைடு கேமராவில் காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவலு. நம்ம இன்றைக்கி வந்து வேலூர்லேருந்து வண்டி எடுத்து சென்னை போயிட்டு லோக்கல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து திரும்பி நாளைக்கு ஈவினிங் ரிட்டர்னு, ஓகேங்களா, வேலூருக்கு. டிரைவிங் முடிச்சுட்டு காலையில் கஸ்டமரு 9 மணிக்கு சொன்னாங்க, அப்புறம் 10 மணிக்கு வர சொன்னாங்க, அப்புறம் 11 மணிக்கு வர சொன்னாங்க, அப்புறம் 12 மணிக்கு வர சொன்னாங்க, அப்புறம் 1 மணிக்கு வர சொன்னாங்க, 2 மணிக்கு வந்தேன். 2 மணிக்கெலாம் வரல, 11:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. வந்து கார்லாம் துடைச்சிட்டு, அவங்க ஆல்ரெடி கார்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருந்தாங்க, க்ளீனாக. அப்புறம் கார்லாம் துடைச்சிட்டு கழுவி முடிச்சுட்டு கழுவிலாம் முடிக்கல, சும்மா உள்ளே மட்டும் மேடு தட்டினேன். மேலே வந்து தூசி இருந்துச்சு, தொடச்சி விட்டேன். அப்புறம் அப்படியே காரில் உட்காந்து ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிட்டு ஜாலியாக அப்படியே ரீல்ஸ் பார்த்தேன்னா கண்ணு வலிங்க. எப்போது சாட்டர்டேவா ஃப்ரைடே பிடிச்ச ஜுரம் இன்னும் என்னை விடலை. என்ன ரீசன்னே தெரில. டெய்லி தலை குளிப்பேன், அது மண்டை ஃபுல்லாக கூலிங் ஆகிட்டுக்குது பொழுது. முந்தா நேற்று போய் சிஎம்சியில் சாட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பிபி, சுகர், அதாவது பிபி, ஓகேங்களா, எல்லாமே டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. இந்த கண் பயங்கரமாக வலிக்குது, என்ன ரீசன்னே தெரில. ஆப்ரேஷன் பண்ணனால வலிக்குதா இல்லை என்ன ரீசன்னே தெரில. டாக்டர்கிட்ட போனால் அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. தலை வலிக்குது, உடம்பு டயர்டாகவே ஃபீல் ஆகுது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, தும்பல், சளி வர மாதிரி இருக்குது, ஆனால் வராது, ஓகேங்களா. நேற்று ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்குன்னு இருக்குது. சிஎம்சிலேருந்து நாளைக்கு தான் வருமா. அது ஃப்ரீ செக்கப் தாங்க, ஓகேங்களா. வீட்டாண்ட வந்து டைஃபாய்டு ஊசி போட்டாங்க, அதனால் வந்து ஜுரம் வந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கோங்கன்ட்டாங்க சிஎம்சியில், ஓகேங்களா. அது பாகாயத்தில் போய் பார்த்துட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து லோக்கலில் சென்னை அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து முடிச்சிட்டேன்னா ட்ரிப்பு முடிஞ்சிடும். நேற்று வந்து சென்னையில் செம மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆனால் வேலூரில் அந்தளவுக்கு மழையே இல்லை பாருங்கள். வேலூரில் அந்தளவுக்கு மழை கிடையாது. ஓகே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குது. எப்படி சொல்கிறது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி. உடம்பு ஒரு டயர்டில் ஃபீல் ஆகுது, கண்ணெல்லாம் வலிக்குது. இந்த மண்டெல்லாம் அப்படியே கேராகுது. நவரத்ன ஆயில் வாங்கி தடவின பிறகு அந்த மண்டையில் இருக்கிற நீர்லாம் வெளியில் வரும்ன்றீங்களா, மண்டை ஃபுல்லாக கூலிங் ஆகிடுக்குது. ஒரே ஒரு தும்பல் தான் தும்பினேன், அப்படியே பின்னாடி இந்த கழுத்து அப்படியே சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு கூலிங் ஆகிடும். டெய்லி தலைக்கு குளிப்பாங்க, ஷாம்பு போட்டு ஃபஸ்ட் தண்ணியிலே. சுத்தண்ணி நம்ம குளிக்கிறதே இல்லை. அதுதான் ஈரம் கோத்துட்ருக்கான்னு தெரில. அப்போ அவ்வளோ மண்டையில் ஈரம் இருக்குது. இந்த எண்ணெய் தேய்ச்சதே எனக்கு அப்படியே இறங்குது ஈரம், ஓகேங்களா. அந்தளவுக்கு ஈரம் இறங்குது. சாப்பிட்டேடானா காலையில் சாப்பிட்டேங்க, இன்னும் மதியம் சாப்பிட்ல. மணி 2:20 ஆகுது. கஸ்டமர் இப்போது ராணிப்பேட்டை கேம்பஸ்க்கு வந்துருக்காங்க. இங்கே பார்த்துட்டு நேராக சென்னைக்கு போயிடலாம்பான்னு. அவ்வளோதான், நேராக சென்னை கிளம்பிட வேண்டியதான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டியூட்டி வந்தேன், 11 மணிக்கு. அவங்க 11 மணிக்கு வர சொன்னாங்க. நேற்றும் இதே மாதிரி 9 மணிக்கு சொன்னாங்க, அப்புறம் 11 மணின்னாங்க. அப்புறம் நைட்டு 9 மணி தான் ஒரு ஃப்ளைட்டாக. நேராக வண்டி வந்தேன். ரொம்ப அழுக்கு. வண்டியை க்ளீனாக கழுவி முடிச்சுட்டு வேகமாக, ஓகேங்களா, வேகமாக கழுவி முடிச்சுட்டு அவங்க வீட்டிலே கஸ்டமர் வீட்லேயே டீ போட்டு கொடுத்தாங்க. அப்படியே கழுவினே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி கழுவி க்ளீனாக. வாட்டர் வாஷ் விட்டால் எவ்வளோ 500 ஆகுங்களா. அந்த 500 கூலியை நான் அவங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன். உள்ளே எல்லாம் இன்டீரியர்லாம் அப்படி க்ளீனாக தொடச்சி முடிச்சு எல்லாம் எப்படி பேப்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி பேப்பர்லாம் போட்டேன் பக்காவாக. இதே மாதிரி தான் இன்றைக்கும் பேப்பர் போட்டேன். அது மாதிரிலாம் நம்ம க்ளீனாக பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாப்பா சாப்பிட்ருப்பான்னாங்க. உள்ளே உட்கார வச்சு, பெரிய வீடுங்க, நல்லா உள்ளே உட்கார வச்சு சாப்பாடெலாம். அந்த டிரைவரை மதிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஓகே, வந்தோடனே கழுவுனர்ல, அதுதான் உனக்கு பெரிய இது அப்படின்னாரு. பரவாயில்ல, கழுவிட்டேன். அப்புறம் சாப்பாடு போட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவர் எடுத்துன்னு போய் போகும்போது டீ சாப்பிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்து அப்புறம் அவர் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எம்டியாக வந்து நைட்டு விட்டேன். பேட்டா கொடுத்தாங்க, வாங்கின்னு கிளம்பிட்டேன். மழை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிட்டு, ஏன்னா அம்மாவும் கீழே வந்து இங்கே கையில் அடிபட்டுச்சுங்க. அவங்க லோ பிபி என்னன்னு தெரில, கீழே வந்துட்டாங்க. அவங்களுக்கும் கையில் அடி. அவங்களுக்கும் 2 நாள் ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு போனேன். எல்லாம் தைலம் தாட்டுச்சு. நல்ல வேலை உள்ள கையில் எதுவும் எலும்பில் அடிப்படல. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா,
நம்மக்கிட்ட காசு இல்லாத போது தான் அந்த கடவுள் ரொம்ப சோதிக்கிறாருங்க. ₹1 இல்லை கையில். கரெக்டாக டியூ காட்டுறதுக்கும் டியூவுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் தான் காசு வச்சுட்ருக்கேன்னு வச்சிங்களேன். டியூ ரெடி பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை ஓகேங்களா. வேலைக்கு போகல, ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜுரம் ஓகேங்களா. தொடர்ந்து அடி மேலே அடின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். யார்கிட்ட போய் உதவின்னு கேட்டாலும் வச்சுருந்தாலும் தர மனசு இல்லை ஓகேங்களா. யார்கிட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும்? கேட்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் குத்து வைக்கலன்னு வாங்க கேட்டால். அதாவது என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. அம்மாவுக்கு அந்த மாதிரின்னும் போது எக்ஸ்ரே எடுக்கிறது கூட காசு இல்லை ஓகேங்களா. ஸ்கேன் எடுக்கிறது கூட 5000 ஆகும். 1000 5,000 ஆகும். அப்புறம் எனக்கு 800 ஆச்சு ஓகேங்களா. அப்புறம் இப்படியோ ரெடி பண்ணி அப்பா கொடுத்தாருன்னு வச்சிங்களேன். அவருக்கும் கஷ்டம்தான் ஓகேங்களா. இப்படி 4000 அம்மாவுக்கே ஓகேங்களா. நான் போய் இன்னும் அட்மிட் ஆனால் என்ன வருது சொல்லுங்கள். 4000 அன்றைக்கி செலவு, 3300 செலவு அன்றைக்கி. 2 நாளாக 4 லீவ் போட்டு டியூட்டி இல்லாத டியூட்டியும் வரல அன்றைக்கி. ஆனால் நல்ல வேலை டியூட்டி வந்திருந்தாலும் டியூட்டிக்கு போயிருப்பேன், டியூட்டியும் வரல. இதோ இப்படி செலவானால் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு ஜுரம், நான் போய் ஒரு ஊசி கூட போடல. ஏதோ ஜுரம் மாத்திரை கொடுத்தாங்க சிஎம்சியில், அதை போட்டுங்கிறேன். நாளைக்கு தான் ரிசல்ட் வரும், பிளட் ரிசல்ட்டு. ஜுரத்தை வச்சுக்கினே ஓடிட்டுருக்கோம். யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், நம்ம உடம்பு பார்க்க முடியலையேன்ற ஒரு ஃபீலிங்கு. கடன் வாங்கி வச்சுட்டா ஓடி ஆகணும். ஒரு பக்கம் காசு இல்லைன்னா மண்டை பிச்சுக்குதுங்க, பிபி ஏறுது. எனக்கு இப்போத்துக்கு ஐபிபி இருக்குதான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது அன்றைக்கி ஒரு 1/2 கிலோ உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்டேன். அதனால் ஐபிபி ஏறிச்சானான்னு தெரில. 1/2 கிலோ சாப்பிட்டனால ஐபிபி ஏறிச்சானான்னு தெரில. இது ஓல்டு ஹோண்டா சிட்டி தாங்க ஓகேங்களா. நல்லாயிருக்கு ஓட்டை. என்ன கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது. போகும்போது பிடிச்சிக்கணுன்ட்டார் கஸ்டமர். போகும்போது பிடிச்சிக்கலாம். எப்படி ஷேவ் நானே பண்ணிட்டேங்க. என்னன்னா நம்மளுக்கு பண்ண வரல. இப்படி வச்சு விட்டுக்கிறேன். இங்கே வைப்பாங்க எல்லோரும் ஸ்டைலாக இப்படி வைப்பாங்க. நான் இதை கனெக்ட் பண்ணி மீசில் வச்சு விட்டேன். இப்படி ஒரு ஸ்டைலாக வச்சு விட்டேன். அதனால நம்ம வாழ்க்கை நினச்சா எங்கே போகுதுன்னே தெரில. கல்யாணம் பண்ணுறதுலாம் யோசித்தாலே பயமாகுது. கடன் வாங்கி எதுவுமே பண்ணக்கூடாது போல. பக்குன்னு இருக்குது. வேலை இல்லைன்னா கஷ்டமாகுது. படிடா பரமான்னு சொன்னாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கட் அடிச்சுட்டு ஸ்கூலு கட் அடிச்சுட்டு 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்ருக்கேன். அப்போ தான் நிலநடுக்கம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போச்சு. அப்படியே நிலநடுக்கம் அப்போ 2004 நிலநடுக்கம் முடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணேன், ஸ்கூல் கட் அடிச்சுட்டு பாலமதி முருகர் கோயிலாண்ட போயிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கேன். கரெக்டாக பாலமதி சாமியார் வந்தார். சாமியாருன்றது அவர் அதான் அந்த கோயிலை கட்டினவர் ஓகேங்களா. அந்த கோயிலை கட்டினவர் வந்தார். என்னை 2 வீலரில் உட்கார வச்சுட்டு எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு. நானும் இன்னொரு பையன், அந்த பையன் பேர் தெரியல எனக்கு. அப்போ ஞாபகம் இருந்துச்சு, இப்போ ஞாபகம் இல்லை ஓகேங்களா. அது எப்போனா 24, இப்போ 31 வயசு ஆகுங்களா. 26 வருஷம் ஓகேங்களா. 26 வருஷம், அதான் 20 வருஷம் அப்படியே ஓகேங்களா. 2004 கணக்கு போட்டுங்களேன். அவ்வளோ பேக்கில் போனோம். அப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் உட்கார வச்சு எங்கள் வீட்டில் விட்டு எனக்கு புத்திமதி சொல்லி இவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு கோவம். தோசை திருப்பி எடுத்துன்னு போய் எப்படி சொல்கிறது, அடுப்பில் காய வச்சு பட்டையாக இழுத்துட்டாங்க காலில். இன்னும் அந்த தடம் இருக்குது. ஆனால் நான் அதையும் மீறி அதான் மண்டையில் ஏறினா தாங்க படிப்பு வரும், மண்டையில் ஏறலைன்னா படிப்பு வராதுன்னாங்களே. பசங்க கூட சேர்ந்து கொய்யாக்காய் பறிக்கிறது, வெத்தலை பறிக்கிறது, வெத்தலை தோட்டத்துக்கு போகிறது, அப்புறம் நண்டு எடுத்து சுட்டு சாப்பிட்றது ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, சீத்தாப்பள்ளியாக இருக்கிறது ஓகேங்களா. அப்புறம் கொடிக்கலக்காய் மரத்தில் ஏறி கொடிக்கலக்காய் இருக்கிறது, இளந்தம்பழம், நாகப்பழம் ஓகேங்களா. என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அப்போது அறியாத வயசு, புரியாத இந்த தொட்டாச்சிலிங்கெலாம் அப்போ எங்கள் வீட்டாண்ட பகவதி அம்மா கோயில்னு ஒன்று இருக்குது. அடிக்கடிக்கு அந்த கோயிலுக்கு மலை மேலே ஏறுவோம் ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணதுங்க. ஆனால் இப்போ பண்ணணுன்னு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போ போக முடியாத ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா பகவதி அம்மா கோயிலோட அந்த கோயில் கோயில் கட்டினவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுலேருந்து அந்த கோயில் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் யாருமே போகிறதுக்கு இது பண்ணல. அதெல்லாம் ஒரு ஏஜ் தானேங்களே, அந்த ஏஜுக்கு தானே போய். ஆனால் இப்பயும் போகிறாங்களான்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு தானே போகிறாங்க. ஆனால் போகணுன்னு ஆசை தான், ஒரு நாள் போயிட்டு வரணும். பருவதமலை மாதிரி இது ஒரு பகவதி அம்மன் மலை, நல்லா இருக்குங்க. ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓட்டேரிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் போனேன் ஓட்டேரிக்கு போய். ஏன்னா இடையில் போனேன், அப்போ அந்த மைக் இல்லாதனால சவுண்டு சரியாக கேட்கல.
அது மைக்கே பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் நிறைய கேட்குது. ஓகேங்களா? சரி, என்னோட சின்ன கதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ.